ஒரு மனிதன் எங்கேயாவது புதையல்கள், பொக்கிஷங்கள், ட்ரெஷர் தேடி தேடி அலைந்தான். ஒரு நாள் ஒரு குகைக்குள்ளே போகும்போது அந்த குகையின் முன் பகுதியில் நிறைய வெண்கல காசுகள் குவித்து வைக்கப்பட்டிருந்தன. தான் கொண்டு போன சாக்கு முழுவதையும் அதனால் அவன் நிரப்பினான். அவனுக்கு பெரிய சந்தோஷம். வெண்கலம் எவ்வளவு விலை, இதை விற்றால் எவ்வளவு பணம் கிடைக்கும். சந்தோஷப்பட்டு தூக்கி கொண்டு வெளியே வரும்போது திடீரென்று பார்த்தான், அந்த வெண்கலம் நிறைந்த அறைக்கு பின்னால் இன்னொரு ரகசிய அறை இருந்தது. உள்ளே போனான். இப்போ உள்ள பார்த்தால் அவ்வளவு தங்க காசுகள். தங்க காசுகளை கண்டதுதான் எல்லா வெண்கலத்தையும் வெளியே கொட்டிவிட்டு அந்த தங்க காசுகளை உள்ளே அள்ளி போட்டான். ஒரு சுமைக்கு ஏற்றபடி தங்க காசுகளை அவன் அள்ளி எடுத்தான். புறப்பட ஆயத்தமாயிருக்கும் போது தங்கம் குவிந்திருந்த அந்த இடத்து பக்கத்தில் இன்னொரு அறை இருக்கிறதை கண்டான். அந்த அறைக்குள்ளே போனால் இதுவரை அவன் பார்த்திராத ஒரு பெரிய மகிமை ஒளி வீசும் அந்த பொருட்கள் அங்கே இருக்கிறதை அவன் பார்த்தான். தங்கத்தை விட கோடி 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 மடங்கு விலையேறப்பட்டவை. அதை பார்த்தால் அவனுடைய முகம் பிரகாசிக்கிறது. கொஞ்சம் கையில் எடுத்தால் கையில் அவ்வளவு பிரகாசம். கையெல்லாம் ஏதோ பரலோக ஜோதி பிரகாசத்தால் ஒளி வீசுகிறதை போல அவன் உணர்ந்தான். அதை சாக்கில நிரப்ப வேண்டும் என்று விரும்பினான். ஆகவே அவன் பொன்னை எல்லாம் கொட்டிவிட்டு அந்த மகிமை விளங்குகிற அந்த பொருளை அந்த சாக்குக்குள்ளே நிரப்ப ஆரம்பித்தான். அவனுடைய உள்ளம் மகிழ்ந்து களி கூர்ந்தது. மேலான ஒன்றை நாம் பார்க்கும்போது அதற்கு கீழானவைகளை நாம் விட்டு விடுகிறோம்.